ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அறிவிப்பு 2025 ஜூன் முதல் ஏடிஎம்மில் பிஎஃப் பணம் எடுக்கலாம், அமலுக்கு வரும் புதிய முறை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஏடிஎம் இயந்திரத்தில் பிஎஃப் பணத்தை எடுக்கும் முறை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அமலுக்கு வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில், அதாவது இபிஎஃப்ஓ 7.37 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களின் நலனுக்காக இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய வரைவு கொள்கை வரையறுக்கப்பட்டு உள்ளது. இந்த வரைவு கொள்கை அடுத்த ஆண்டு ஜூனில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது குறித்து மூத்த அதிகாரிகள் கூறியதாவது, பிஎஃப் பணத்தை எடுக்கும் நடைமுறை மிகவும் கடினமாக இருப்பதாக பலரும் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதை எளிமைப்படுத்த வங்கிகளை போன்று ஏடிஎம் மையங்களில் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்காக இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஏடிஎம் அட்டை வழங்கப்படும். மேலும் சந்தாதாரர்கள் முறைப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். அவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட பிறகு ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்துக் கொள்ளலாம். எவ்வளவு எடுக்கலாம் என்பதற்கு வரம்பு நிர்ணயிக்கப்படும். தற்போது தொழிலாளர் பங்களிப்பு 12% உள்ளது. இந்த வரம்பு நீக்கப்பட உள்ளது. சிலர் 10% தொகையை செலுத்த விரும்பலாம், வேறு சிலர் 15% தொகையை செலுத்த விரும்பலாம். மேலும் புதிய கொள்கையின்படி தொழிலாளர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப சதவீதத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம். எனினும் நிறுவனங்களின் பங்களிப்பு தொகையில் மாற்றம் செய்யப்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் ஏடிஎம் இயந்திரத்தில் பிஎஃப் பணத்தை எடுக்கும் முறை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அமலுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில், அதாவது இபிஎஃப்ஓவில் 7.37 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களின் நலனுக்காக இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய வரைவு கொள்கை வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு கொள்கை அடுத்த ஆண்டு ஜூனில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுகுறித்து மூத்த அதிகாரிகள் கூறியதாவது, பிஎஃப் பணத்தை எடுக்கும் நடைமுறை மிகவும் கடினமாக இருப்பதாக பலரும் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதை எளிமைப்படுத்த வங்கிகளை போன்று ஏடிஎம் மையங்களில் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்காக இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஏடிஎம் அட்டை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.